Hello students, class 12, chapter 2, complex numbers. இதில் நம்ம exercise 2.7ல 6th question பார்த்தோம். அதே மாதிரி தான் இது example problem. இதுவும் அடிக்கடி கேட்குற question தான். So it's an important question only. ஸோ இதையும் எப்படி சால்வ் பண்ணால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதே ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் கொஸ்டின், சேம் டைப் ஆஃப் கொஸ்டின். இப்போ இதோட சொல்யூஷன் கொடுத்துருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் 1 பை z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் z1 பை z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2. ஸோ ரெண்டு ஆர்க்காக பிரிக்கிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 minus 1 minus argument of z plus 1. So numerator தனியாகவும் denominator தனியாகவும் ரெண்டு ஆர்க்காக போட்டு எழுதுகிறோம். ஈக்குவல் டு பை பை 2. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு zக்கு பதிலாக x plus iy போடுறது. ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy minus 1. அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy plus 1 equal to pi by 2. இதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக பிரிக்கிறது. இதில் ரியல் பார்ட்னா ஐ இல்லாதது எக்ஸும் மைனஸ் 1. அடுத்தது இமேஜினரி பார்ட் ஐஒய். அதே மாதிரி அடுத்ததில் ஆர்க் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு பை பை 2. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இந்த செகண்ட் ஃபார்முலா. ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ். அதாவது இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட். அப்போ இது டேன் இன்வர்ஸ் imaginary part divided by real part minus tan inverse imaginary part divided by real part equal to pi by 2. இப்போ left hand side tan inverse a minus tan inverse bங்கிற ஃபார்முலா இருக்குது. அதுதான் தேர்ட் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது நம்மளுக்கு? ஒரே ஃபார்முலா, ஒரே tan இன்வர்ஸாக எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் a மைனஸ் பின்னு எழுத சொல்கிறாங்க. இங்கே a என்ன? மொதல் இருக்கிறது தான் a. y by x மைனஸ் 1 மைனஸ் b. b என்னது? y by x plus 1. Denominator 1 plus a into b. y by x minus 1 y by x plus 1 equal to pi by 2. இப்போ இதே மாதிரி தான் அந்த 2.7ல் 6th ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணியிருப்போம். tan இன்வர்ஸை ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது tan 90யாக மாறும். இந்த tan 90யோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ். அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இப்போ லெஃப்ட் சைடில் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். மேலே நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படி குறுக்க மல்டிப்ளை பண்ணும். அதேமாரி டினாமினேட்டர்லேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணும். கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கிறேன். டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த டினாமினேட்டரில் ரெண்டு டேர்மையும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1 கூடயும் 1
இந்த நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணும். இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 நியூமரேட்டரில் இருக்கிற டினாமினேட்டர் எழுதியாச்சு. இப்போ இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணும். ஒய் கூட எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது மைனஸ் இந்த ஒய் கூட எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி கீழே இந்த 1ஐயும் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மறுபடியும் இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 கிராஸாக இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். 1 கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அதே தான் கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது இந்த கீழே இருக்கிற 1க்கு கீழே இருக்கிற 1 கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறீங்க. அங்கே ஆல்ரெடி ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய் ஸ்கொயர் கூட 1 மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் தான். ஸோ இதுதான் ஈக்குவல் டு tan 90. இதில் இந்த டினாமினேட்டரை நான் கட் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கேயும் சேமாக இருக்குது, அடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ரிமைனிங் எழுதுகிறோம். y into x plus 1 minus y into x minus 1 whole divided by x minus 1 into x plus 1 plus y square equal to tan 90 அப்படின்னா infinitive. இந்த infinitive-னா denominator 0ன்னு அர்த்தம். denominator 0. அப்போ இதில் இருக்கிற டினாமினேட்டரை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு 0க்கு போட போகிறோம். இதோட டினாமினேட்டர் என்ன இருக்கு? ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் என்ன? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 1ஆக மாறிடும். இதுதான் நம்மளுக்கு தேவையான லோக்கஸ். ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருங்க. இது ஒரு சர்க்கிள், யூனிட் சர்க்கிள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ மேலே கொஸ்டினில் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின். கொஞ்சம் இடையில சிம்பிளிஃபிகேஷன் டஃப்பாக இருக்குங்கிற ஃபீல் பண்ணுறவங்க டைரெக்டாக இந்த tan இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதிட்டு ரைட் சைட் tan 90 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ்னு போட்டுட்டு ஸோ ஆன்சரை கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆன்சரை எழுதிட்டாலே ஸோ 3 to 4 மார்க்ஸ் கேரண்டீடாக கிடச்சிரும். தேங்க்யூ.